இங்கே நான் வந்து உங்களுடைய ஸ்டுடியோக்குள்ளே வரும்போதே நான் பார்த்த ஒரு ஃப்ரேம் தான் பயங்கரமாக எனக்கு ஹிட் ஆச்சு. லைக் ஜோ பாப் தான் ஜோ பாப்போட லைக் அந்த இதை லான்ச் பண்ணும்போது நீங்க கமல் சாரை மீட் பண்ணி அதுக்கப்புறம் அவரு லைக் சைன்லாம் போட்டு ஒரு பெரிய மொமெண்டமே நடந்திருக்கு. அதை பத்தி சொல்லுங்க மாஸ்டர். இல்லை ஜூபாப் அப்படிங்கிறது வந்து ஒரு டான்ஸை வந்து ஒரு எஜுகேஷன் மாடலாக கொண்டு வரணுன்ற ஒரு முயற்சி தான் அது. அது நிறைய ஆன்லைன் மூலியமாகவும் குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்னைக்கு தேவைப்படுது இல்லையா. டான்ஸ் மட்டும் அதாவது ஒரு படிப்பு மட்டுமே இல்லாமல் டான்ஸும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் அவங்க குழந்தைங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால வி ஸ்டார்டட் திஸ் ஜூபாப்ன்ற ஒரு பிராண்டு ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்து ஸ்கூல்ஸில் வந்து ஸ்மார்ட் போர்டு மூலிமா குழந்தைங்க வந்து ஆன்லைன் அப்படியே வீட்டில் அப்படியே கிளாஸ் ரூம்லேயே டான்ஸ் கற்றுக்கலாம். அதில் க்ரியேட்டிவாக நிறைய ஐடியாலஜிஸ் இருக்குது. கிரியேட்டிவ் லேர்னிங் எப்படி நம்ம உடம்பு நம்ம மைண்ட் அண்ட் பாடியை கனெக்ட் பண்ணி எப்படி க்ரியேட்டிவாக யோசிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா வச்சுருக்கோம். பிரெயின் ஜிம்மு இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதை வந்து லான்ச் பண்ணும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கமல் சாரோட அந்த ஐடியாலஜி. ஸோ எப்பவுமே க்ரியேட்டிவாக ஏதோ பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதனால அது கமல் சார் லான்ச் பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால நான் ரொம்ப வெயிட் பண்ணி அவர்கிட்ட பேசி ஒரு நாள் போய் கனெக்ட் ஆகி நம்மளோட இன்வெஸ்டர் அவங்களும் போய் மீட் பண்ணி ஃபைனலி ஒரு நாள் அப்படி நடந்தது.